ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சோயா சங்கை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சோயா சங்க், அதோட தேவையான அளவு சூடான கொதிக்க வச்ச தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes ஊற வச்சிடலாம். சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணியில் ஊறி உப்பி வந்ததும் இதை நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சோயா சங்க்ஸ் ரெடி. இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 to 20 minutes ஊற வச்சிடலாம். 20 minutesக்கு அப்புறம் இதை பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் சோயா 65 ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.